படத்தில் டோரான்னு ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 2வது நாள் வந்து மேம்கிட்ட போய் பேசும்பொழுது என்ன இந்த டைட்டில் எப்படி இருக்கும் டோரா எப்படி இருக்குன்னு சொன்னேன். இப்போ இதெல்லாம் வச்சு என்னப்பா காமெடியாக இருக்கும், நல்லா யோசிப்பேன். நான் வந்து கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா யார் நடித்தாலும் பார்ப்பாங்கங்கிறது என்னுடைய உடன்பாடு. நம்மளுக்கு இவங்க ஃபீமேல் நடித்தா ஓடும், மேல் நடித்தா அப்படியே நான் மைண்ட் செட் பண்ணிக்கல. கதை நம்மளுக்கு அந்த விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நம்ம கொடுத்துட முடியும். அதுவும் இல்லாமல் எனக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் ஹாஃபில் மாதம் நடப்பாங்க. அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து உண்மையில் படத்தில் நிறைய இடத்துல வரும். ஒரு 3-4 இடத்துல அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் வரும் படத்தில். ஸோ அது வந்து ஒரு பில்டப்பாக பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணுங்கிற மாதிரி பண்ணலை. ஸோ அவங்க வந்து தன்னை பில்டப் பண்ணணுங்கிறத விரும்பவே மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது எனக்கு சிரிப்பாக வருது. இப்போ கேமரா ஸ்லோவாக பண்ணாலே கத்திடுறாங்க தேட்டில் சிரிச்சு பேய் வர போதுரா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸை பயமுறுத்துறோம். ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுவோம். இதுவரை வந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் தான் யோசிச்சேன் ஒழிய என்னென்னலாம் புதுசாக யோசிக்கலாம் நான் யோசிக்கவே இல்லை. இந்த விஷயம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவர் வெளில சொல்ல ஆரம்பித்தார். எங்களுக்கு அது சங்கடமாக இருந்துச்சு. என்னென்னா திருடிட்டேன்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவரும் அந்த கதையை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கதை காருங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த படத்துக்கு முதல்ல டிக் டிக் டிக்னு டைட்டில் வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் இது எப்படி டோராவாக மாறிச்சு? வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி வைக்கலாமா, வேறு எதுவும் பழைய படத்தோட டைட்டில்ஸ் வைக்கலாமா, ஊமி வெளிகள் வைக்கலாமா. ஸோ இதுமாதிரி நிறையா ஐடியாஸ் போயிட்டு இருந்துச்சு. நானும் 2-3 மொக்க டைட்டில்னு சொன்னாங்க கேப்பில். நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு எல்லாம் ப்ரொடியூசர்லாம் எப்போ இதெல்லாம் வச்சா என்னப்பா காமெடியாக இருக்கும், நல்லா யோசிப்பேன். படத்தில் டோரான்னு ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 2வது நாள் வந்து மேம்கிட்ட போய் பேசும்பொழுது மேம் இந்த டைட்டில் எப்படி இருக்கும் டோரா எப்படி இருக்குன்னு சொன்னேன். டோரா சூப்பராக இருக்குது, ஏதாச்சும் இப்போ கேட்சியாக இருக்குமே சொன்னால் நல்லா இருக்குமே. அப்புறம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம், எல்லாருமே சூப்பர்ன்றாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணி தெரியுது, டோராங்கிற செம்ம கேட்சியான டைட்டில் கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு அது வேறு பார்த்துட்டோம், போய் பார்த்தா யாருமே சேவ் பண்ணி வைக்கல. நமக்கு நேரம் எல்லாமே பாசிட்டிவிட்டியாகவே அடிச்சிது ஃபஸ்ட்லேருந்து. சரி டோரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுலேருந்து அது டோரா அப்படியே ஒர்க் அவுட்டாக எல்லோரும் பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் ஆச்சு. டோரா இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? சரி சின்ன பட்ஜெட்டில் ஒரு கதை பண்ணுவோம், சேஃபாக இருக்க ஒரு கதை பண்ணுவோன்ட்டு கண்டென்ட்டு தான் பிடிச்சேன். அப்போ ஒரு காருக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் பிடிச்சி ஹீரோ வச்சு தான் ஆரம்பித்தேன். ஹீரோ வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரவணா சாரை மீட் பண்ணி சார் மாதிரி ஒரு லைன் பிடிச்சிருக்கேன் கேளுங்க சார். நான் அந்த பழைய கதை அவருக்கு தெரியும். அதான் அதில் சார் புதுசாக ஒன்று பிடிச்சிருக்கேன், சும்மா கண்டென்ட் அப்படி இருக்குன்னு கேளுங்க, நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு லைன் சொன்னால் சூப்பராகடா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா அப்படிங்கிற. அப்போ ஹீரோவுக்கு தான் இருக்குது, நாட்டு மட்டும்தான். சரி நீ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு வான்னாரு. சரிங்க சார் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சரி மாதிரி மேடமோட கால் ஷீட் இருக்குது, நயன்தாரா மேடமோட கால் ஷீட்டு, இந்த கதை வந்து ஃபீமேல் சென்ட்ரிக்காக மாற்ற முடியுமா, யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ கரெக்டாக ஃபீமேல் ஹீரோவை பண்ணுறத விட ஹீரோயின் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது அந்த கதை அமைப்பு. நீ சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது நீ யோசிச்சு சொல்லு, உனக்கு டேரக்டராக உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு. அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு நாள் டைம் எடுத்தேன்னா நான் 1 மணி நேரத்துலேயே ஃபோன் பண்ணி திரும்பி இல்லை சார் எனக்கு ஓகே தான் சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்னா. சூப்பர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கதை ஆரம்பித்து அவங்கள மைண்டில் வச்சு தான் எழுத ஆரம்பிச்சதே ஃபுல்லாக. மேடம் வச்சு தம்பிராமி அண்ணன் அப்பா பொண்ணுன்னு அப்படியே வச்சு ஃபுல்லாக ஒரு காரு என்னென்ன பொண்ணு அப்படின்னு எழுத ஆரம்பித்து டோட்டலாக அந்த படம் ரெடி ஆச்சு. கதை ரெடி ஆனதுக்கப்புறம் சர்க்குணா சார்கிட்ட வந்து கதை சொல்லி கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. அவரும் இந்த கதையில் பங்களிப்பு இருந்துச்சு. அவர் இயக்குனராக என்னோட குருநாதராக அவரோட பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. திரைக்கதை பண்ணும்போது ஹெல்ப்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேனேஜர் மயில்வாகனன் ஒருத்தர், அவர் பாபி மாஸ்டர் ஒருத்தர். ஸோ அவங்க மூலம் ராஜேஷ் சார் அறம் படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார்ல, இப்போ மேடம் வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கார் அரம்னூர், அவர்கிட்ட தான் அந்த கதை ஃபஸ்ட்டு சொன்னோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, கதை ரொம்ப பிடிச்சி. அதுக்கப்புறம் நான் மேடம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்னாப்சிஸ் அனுப்பிச்சிருங்க மேடம்க்கு அப்படின்னாங்க. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அனுப்பிச்சோம்னா அந்த படம் ஓகேவான்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் மச்சான் இங்கிலீஷில் ஸ்னாப்சிஸ் எழுதி கொடுறான்னு கேட்டேன். அவங்க நான் மதிக்கிறது அவங்கள பெரிய இங்கிலீஷில் பயங்கரமாக புலமின்ட்டு அதை எழுதியாந்து இன்னொருத்தர் காமிச்சின்னா இப்போ இவ்வளோ தப்பாக இருக்குது அப்படின்னாரு ஃப்ரெண்ட் ஒருத்தர். இப்போ என்ன தான் பண்ணுறாங்க, இமீடியட்டாக அனுப்பணும் நீங்கள் நைட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஸ்னாப்சிஸ். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அங்கே தான் அவங்க ஆக முடியும். பரிசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸி. ஸோ என்னோடய கதை எல்லாத்தையுமே ஒரு 10 வரைக்குள்ளே நான் அடக்கி ஆகணும், அது இன்ட்ரெஸ்ட்டாக வேறு சொல்லி ஆகணும். என்னடா பண்ணுறதுங்களோ பாபி மாஸ்டர்கிட்ட சொன்ன பொழுது அவர் சரி நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் இங்கே வெளில போயிருந்த போது சாந்தனு அவர் பார்த்துருக்காரு. சாந்தனு அவரும் க்ளோஸு. சாந்தனுட்ட வந்து மாரி ஸ்னாப்சிஸ் அனுப்பணும், இன்னும் கதை சொல்லணும், கதை செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குன்ட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகி உடனே அவர் ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். ஸோ அவருக்கு எனக்கு அந்த நேரம் தொடர்பும் கிடையாது. ஸோ மேடம் ஸ்னாப்சிஸ் படிச்சிட்டாங்க. இப்போ நான் ராஜேஷ் சார்ட்ட கதை சொல்லிவிட்டு அங்கே போகும்பொழுது அவங்க ஆல்ரெடி இந்த கதையை பற்றி எல்லாருமே அவங்க மேடம்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க, நல்லாயிருக்கு கேட்டவங்க எல்லாருமே அதை பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. ஸ்னாப்சிஸ் படித்தவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க.
ஃபஸ்ட் டைம் போகும்போது வாங்க தாஸ் நல்லா இருக்கீங்களா, ஸ்னாப்சிஸ் படித்தேன் செம்மையாக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க கதை. ஸோ இப்படி தான் ஆரம்பித்தாங்களே ஸ்டார்டிங்கு. நம்மளுக்கு பயந்துட்டு போகிறோம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், என்ன சொல்லுவாங்கன்ட்டு அவங்க எடுத்துனே பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தோன்னே கூல் ஆகிடுச்சு. ரைட் அப்படின்ட்டு சும்மா ஷார்ட்டாக சொல்லுங்கள் கண்டென்ட்டாக. நான் 2 மணி நேரம் ஃபுல்லாக கதையை நடிச்சு கிட்டிச்சு பொருள் உளுந்து பிறன்ட்டு சொல்லி ஆனால் அவங்க சிரித்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கதையை ரொம்ப சூப்பராக இருக்குதா, ஸோ இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி அவங்க எஸ் ஒன்று அடுத்த செகண்டில் இன்றைக்கி படம் மார்ச் 31 ரிலீஸுக்கு வந்து நிற்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நயன்தாராவோட மாயாவும் ஒரு ஹாரர் ஃபிலிம், ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அப்படி இருக்கும்போது டோரா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார்? டிஃப்ரெண்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது எனக்கு சிரிப்பாக வருது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்ட்டு. இதை யூஷுவல் டிஃபால்ட்டு தான் பேய் படம்னா என்னை பொறுத்த வரையும். அதை வித்தியாசமாக பண்ணலாம். வழக்கமாக பேய் இருக்கும், அது ஒரு பிரச்சனை இல்லை, சாவாங்க, அது பழி வாங்குறது, ஆவியாக மாறுறதுங்கிறது டிஃபால்ட் செட்டப் தான். அதுவும் இல்லாமல் அந்த காரை வச்சு யோசிக்கிறதுங்கிறது வந்து உலகத்துலேயே நான் மட்டும் தான் முதல்ல யோசிச்சேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஆங்கிலத்தில் நிறையா கார்ஸ் வச்சு ஆங்கிலத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கு, மலையாளத்தில் வந்திருக்கு, ஹிந்தியில் வந்திருக்கு, தமிழில் பாட்டு சுட்ட தட்டாதே வந்திருக்கு. ஸோ இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சிங்கிறதா இதில் சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா பேய் படமாக வந்து காலியாக இருந்த சுச்சுவேஷனில் பேய் படம் ஆரம்பிக்கிறேன். முடிஞ்சிடுச்சு, எல்லாமே பேய் படம். ஃபஸ்ட்டு பேய் படம் வரும்போதெல்லாம் பயந்தாங்க, 2வது பேய் படம் வரும்பொழுது பயப்படாமல் உட்காந்தாங்க, 3வது பேய் படம் வரும்போது சிரித்தாங்க. இப்போ கேமரா ஸ்லோவாக பண்ணாலே கத்திடுறாங்க தேட்டில் சிரிச்சு, பேய் வர போதுரா அப்படின்ட்டு எனக்கு. ஸோ அதெல்லாம் நான் படம் பார்க்க முடியும், என்னடா அது இப்படி கலாய்க்கிறாங்க பேய். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டமாக பேயை காமெடி ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆமாம், ஆடியன்ஸ் பேயை கலாய்க்க ஆரம்பிச்சோன்னா சரி பேயை காமெடி பண்ணணும், காமெடி பேய் சீசன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப பயமுறுத்தவும் முடியாது, காமெடியும் பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புதுசாக பண்ணியும் மாட்டிட முடியாது. நம்ம ஆடியன்ஸுக்கான பல்ஸ்குள்ளேருந்து பண்ணணும் எனக்கு. அதனால் சரி யோசிக்கும் பொழுது என்ன பண்ணேன், ஸோ இப்போ ரெகுலராக பேய் படத்துலாம் ஒரு கேமரா அப்படியே ஸ்லோவாக போனால் டக்குன்னு ஒரு கிராஸ் ஆகும் முன்னாடி, டக்குன்னு பேய் ஒரு பயமுறுத்துவாங்க, டக்குன்னு ஒரு மியூசிக் போடுவாங்க. ஸோ இந்தமாரி ஆடியன்ஸை பயமுறுத்துறோம். ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுவோம். இதுவரை வந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் தான் யோசிச்சேன் ஒழிய என்னென்னலாம் புதுசாக யோசிக்கலாம் நான் யோசிக்கவே இல்லை. என்னென்னலாம் அவாய்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னென்னா என் படத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் படம் பார்க்குறவனை நான் பயமுறுத்த மாட்டேன், அவங்கள எங்கேயும் பயமுறுத்த மாட்டேன். ஆனால் அங்கே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து அது இருக்கும் ஒழியே அவங்கள வந்து பயமுறுத்திட்டே இருக்க மாட்டேன். இப்போ டக்குன்னு வந்து நிற்கிறது, ஐயோ பயங்கர செம்ம பயமாக இருக்கிற அந்த சீன் அப்படி இருக்காது. ஆனால் அந்த பயம் வந்து கேரக்டருக்குள்ளேயும் ஸ்க்ரீனுக்குள்ளேயும் இருக்கும். அதை இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பண்ணியிருப்பேன். ஸோ இதை தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ், இது வரையும் யாரும் பண்ணாத டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. அந்த காருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் இப்போ தான் தமிழ் சினிமாவில் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. ரீசெண்டாக மாயா படத்தில் கூட நயன்தாரா அப்படி நடிச்சாங்க. ஸோ இப்போ திரும்ப டோரா அப்படிங்கும்போது மாயாக்கும் டோராக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா? அதான் அவங்க 2வது படமும் அவங்க ஹாரராக இண்டிவிஜுவலாக நடிக்கிறாங்க. அவங்க மாயாலே ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை ஹிட்டு அது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஹீரோயின் நடித்தா ஓடும், கரெக்டாக பண்ணால் ஓடுங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு நமக்கு முன்னாடி. ஸோ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் தான் பண்ணிக்கிறோம். 2வதாக நாங்கள் பிஸ்னஸாக நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் பொருட்செலவும் அதிகம் இந்த படத்துக்கு. ஸோ அவங்க அந்த கதையை அவங்க என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தாங்கன்னா, நான் வந்து கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா யார் நடித்தாலும் பார்ப்பாங்கங்கிறது என்னுடைய உடன்பாடு. நம்மளுக்கு இவங்க ஃபீமேல் நடித்தா ஓடும், மேல் நடித்தா அப்படியே நான் மைண்ட் செட் பண்ணிக்கல. கதை நம்மளுக்கு அந்த விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நம்ம கொடுத்துட முடியும். அதுவும் இல்லாமல் எனக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து மாயா பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அப்படிங்கும்பொழுது அவங்கள்ட்ட கதை சொல்லும்போது அவங்க 2வது ஹாரர் படங்கும்போது ஸ்னாப்சிஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. கதை சொல்லி முடிச்சுன்னு சொன்னாங்க, மாயாவுக்கும் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் தாஸ் அப்படின்னாங்க. ஆனால் பக்கா கமர்ஷியலாக இருக்குன்னு, அது கமர்ஷியலாக அந்த எண்டு வாக் ஒன்று நான் டீசரில் கட் பண்ணியிருப்பேன். ஸோ படத்தோட செகண்ட் ஆஃப் மூடை தான், ஃபஸ்ட் ஆஃப் மூடு அந்த டீசர்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் ஆஃபில் பயப்படுவாங்க, அந்த பேனட் வந்து அந்த பயம் இருக்குது, செகண்ட் ஆஃபில் மாதம் நடப்பாங்க. அதான் அந்த டீவியேஷன் ஃபஸ்ட் ஆஃப்க்கும் செகண்ட் ஆஃப்க்கும். அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து உண்மையில் படத்தில் நிறைய இடத்துல வரும், ஒரு 3-4 இடத்துல அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் வரும் படத்தில். ஸோ அது வந்து ஒரு பில்டப்பாக பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணுங்கிற மாதிரி பண்ணலை. ஸோ நம்ம அப்படி நான் ஷார்ட் ஹை ஸ்பீட் வச்சாலும் அவங்க கேட்பாங்க, தாஸ் ஹை ஸ்பீட்லாம் வேணாம் தாஸ், எதுக்கு ஹை ஸ்பீட் அப்படிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவங்க வந்து தன்னை பில்டப் பண்ணணுங்கிறத விரும்பவே மாட்டாங்க. ஸோ கதையாக கரெக்டாக இருந்தால் பண்ணுங்கள், நீங்கள் தனியாக எனக்குலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம கரெக்டாக சொல்லுவோம், இல்லை மேம் இதுக்கு தேவைப்படுதுன்னு ஒரு 3-4 இடத்துல கரெக்டாக கதைக்கு தேவைப்படுற இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. அதை தாண்டி நம்ம வந்து ரொம்ப பில்டப் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவாங்க டக்குன்னு, ஆனால் நம்ம தாஸ் இது கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம இப்படி போய்க்கலாம், நம்மளே நம்மளை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இருப்பாங்க என்னன்ட்டு. ஸோ இதுதான். முதல்ல இந்த கதையை நீங்க ஒரு ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிமாக தான் ரெடி பண்ணீங்க. அதுக்கப்புறமா நயன்தாராவுக்காக கதையை மாற்றினீங்க. ஸோ நயனுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கா? இல்லை, நான் ஸ்கிரிப்டே பண்ணலை, நாட்டு தானே பிடிச்சிருந்தேன். நான் ஹீரோ வச்சு பண்ணலான்னு நாட்டு தான் பிடிச்சிருந்தேன். அந்த கதைக்கு
ஃபைட்டுக்குள்ளே உள்ள ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷனுங்கிறது அது ஃபைட்டாக அப்படி இருக்கிறது அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மியான சீக்வன்ஸ் தான் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாமே ரிவீல் ஆகிடும். ஃபைட்டெல்லாம் இருக்காது. அந்த கதைக்கான ஆக்ஷன் மூடும் அதுவும் அதில் இருக்கும். அது ரொம்ப நம்பகத்தன்மையாகவும் எல்லாமே நம்பிக்கையானதாகவும் இருக்கும். ஃபைட்டாக அடித்து தூக்கி பறக்கிறது அதுவாக இருக்காது. அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கும். அது யதார்த்தத்தோடு ஒட்டி ஒரு மாதிரி இருக்கும். அது நான் படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது புரியும். அது எந்த அளவுக்கு நான் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, நான் அடாப்ட் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் எல்லாம் திருப்பி பார்த்துட்டு சொல்லும்பொழுது கரெக்டாக பண்ணியிருக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு கிடைக்கும். உங்களோட எல்லாரோட ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் ஒரு சாங் எழுதியிருக்காருல்ல சார், அவர் எப்படி ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார்? அவர் வாழ விடைன்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு. அவர் வந்து பயங்கர ட்ரெண்டியான ஒரு பர்சன் சார். அவர் கூட ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு சில விஷயங்களை நான் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த சாங் எழுத வரும்பொழுது கூட அவர் இப்படி நான் எழுதலான்னு சொல்லும்போது அவர் சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பார். ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறையா. அது எந்த ஒரு இதில் சிம்பிளிசிட்டியாக பிரதர் இப்படி வச்சுக்கலாம் பிரதர்னு சொல்லுவார். நான் கேட்பேன் இல்லை சார் இப்படி போய்க்கலாம் சார் அப்படிங்கும்பொழுது இல்லைன்ட்டு அவர் சில எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒருத்தான எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. எனக்கு லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சாங் எழுதுறதை பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. படத்தில் கார் தான் மைய பொருளுங்கிறதுனால அந்த பாட்டோட வரிகள்லாம் ஸ்பீட் பிரேக்கரு ஸோ இப்படியே எழுதியிருப்பார். காரை வச்சு தான் எழுதியிருப்பார். அதனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாங். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேட்டலைட் ஸ்ரீதர் இது தன்னோட கதைன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் பண்ணார். ஆக்சுவலி ஏன் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் உருவாச்சு சார்? அதான் அவர் இந்த விஷயம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவர் வெளில சொல்ல ஆரம்பித்தார். எங்களுக்கு அது சங்கடமாச்சு. என்னன்னா திருடிட்டேன்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் அந்த கதையை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கதை இப்போ காருங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அதை வந்து யார் வேணாலும் யோசிக்கிற விஷயம். காருக்குள்ளே பேய் இருக்குன்ட்டு இது பேசிக். அது பேய் படம்னா பழி வாங்குறது இயல்பு. காருக்குள்ளே பேய் இருக்குன்னா காருக்குள்ளே பேய் என்ன சும்மா உட்காந்து விளாண்டுட்டா இருக்கும். அது பழி வாங்குறதுக்கு தான் காருக்குள்ளே பேயாக வந்துடும். ஸோ இப்படி நிறைய வந்திருக்கு. அவர் எந்த ஆதாரம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அது எதுன்னு பில்டப்பாக பயங்கர பேட்டி வேறு. எனக்கு ரொம்ப சங்கடமாக இப்போ நான் டைரக்ட் யூனியன் போய்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் 1 year முன்னாடி ஸ்கிரிப்டை. நான் போய்ட்டு மாரி சார் என் ஸ்கிரிப்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கிறார். என்னை இமீடியட்டாக விசாரித்து இது சொல்யூஷன் கொடுங்க. இது எனக்கு நேம் கெட்ட பிறகு நான் ஃபஸ்ட்டு பட்ட டேரக்டர் கஷ்டப்பட்டு 8 வருஷம் போராடி நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி வெளில சொல்லும்போது என்னோட நேம் நெக்ஸ்ட்டு என்னோட லைஃப்னு ஒன்று இருக்குது. எனக்கு என்ன பார்க்குறவங்க நண்பர்கள் என்ன நினைப்பாங்க இதை நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக சார்னு சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் விக்ரமன் சார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். செல்வமணி சார்ட்டை ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரைட் யூனியனில் வந்து அப்புறம் 2 ஸ்கிரிப்டையும் படித்து பார்த்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கதைக்கு எந்த சம்மந்தம் இல்லை, திரைக்கதை வெவ்வேறு அமைஞ்சிருக்கு, கேரக்டர்லாம் வெவ்வேறு அமைஞ்சிருக்கு, இது 2க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் எந்த பயமும் இல்லையா, எனக்கு எதுக்கு பயப்படணும்? பயந்தால் தானே நம்ம யோசிக்கணும். ஆல்ரெடி 31 ரிலீஸ் டேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ கன்ஃபார்ம் ஆகி லெட்டர் கொடுத்துட்டாங்க. அது அந்த பொண்ணை தேடி வந்து. இந்த ஒரு ஸ்னாப் எந்த ஒரு சிச்சுவேஷனில் எடுக்கப்பட்டது சார்? ஃபோட்டோவா? இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல். இது ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் கதையோட முக்கியமான கீ பாயிண்ட் சீன். இது கிளைமேக்ஸுக்கும் படத்துக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டான சீனை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த சீனை நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இப்போ நான் ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு 7வது நாள் அப்படி இருக்கும். அன்றைக்கி அன்றைக்கி எடுத்த ஷாட்டு ஸ்டில் இது. ஏன்னா அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா என்ன சீனாக என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாமே அப்புறம் ஓப்பன் ஆகிடும். அதனால் நான் என்ன சீன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள் சார். எடுத்து டீசரில் பார்த்துருப்பீங்களா, அந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அமானுஷ்ய பாட்டி. அதுக்கு வந்து அவங்க உட்காந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கதையை அந்த பாட்டி சொல்ல அந்த காருக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அது ஒன்றை தேடி வந்திருக்கு, அது வந்த வேலை முடியல, அது ஒன்றை விட்டு போகாதுன்னு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன். அந்த சீனு ஃபிலிம் சிட்டிக்கிட்ட உள்ள ஒரு பில்டிங் மாரி இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த ஃபயர்லாம் போட்டு ஸ்மோக் போட்டு நைட் எடுத்தோம். இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள் சார். என்னோடய ஐடியா தான் பிளானு. படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழசாக இருக்கும். வண்டி பழசாக இருக்கும், டிவிஎஸ் பெட்டி பழசாக இருக்கும், கார் பழசாக இருக்கும். எனக்கு டிவிஎஸ் பெட்டி வந்து ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசில் நான் இன்ஸ்பயர் ஆன வண்டி அது. டிவிஎஸ் பெட்டி வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வச்சுருந்தப்போ நான் எடுத்து ஓட்டி பழக்கப்பட்ட வண்டி. ஸோ அது எனக்கு அதை வச்சு நான் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் டிவிஎஸ் பெட்டி வச்சு. பட் த்ரூ அவுட்டாக பண்ணமுடியல. சரி மேடம்னா ஒரு வெஸ்பா அப்படி ஜென்ரலாக தான் ஓட்டுவாங்க அப்படின்னு ஒரு ஹைஃபையாக ஓட்டுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சீனை பாருங்கள், இதுக்கூட லீட் செம்மையாக இருக்கும். அந்த வண்டிக்கான லீடு செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீன் நம்ம இன்ட்ரோடக்ஷன் சீன் தான், அதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வாக்கு மாஸ் வாக்கு நீங்கள் எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இந்த வாக்கு தான் இருக்குது. இந்த வாக்கு இப்போ அஜித் சார் தலையோட பிஜிஎம்மை போட்டு கட் பண்ணுறாங்க, ரஜினி சாரோட பிஜிஎம் போட்டு கட் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு ஃபஸ்ட் படமாக வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறது எனக்கு பயங்கர ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ரைட்டாவோ தப்பாவோ
நம்ம மீம்ஸ்லாம் க்ரியேட் ஆகிறது நம்மளோட ட்ரெண்டு இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு. அது ரீச் ஆனால் தான் மீம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை எனக்கு இதை பார்க்கும்போது இதுக்கு மீம்ஸ்லாம் க்ரியேட் ஆச்சு. நிறைய அந்த வாக்கு பிஜிஎம்ஸ் கட் பண்ணி அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, கொண்டாடுறாங்க எல்லோரும். நான் வந்து இந்த வாக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன். இவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு அதனால் பயங்கர ஹாப்பி இந்த வாக்கு. ஸோ படத்தில் அது கரெக்டான இடத்துல வரும் தேட்டரில் பாருங்கள். சினிமா பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கவும் சரிங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வீக்கு தலைவா. சினிமாவை பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னை பற்றின என்னோடய நெக்ஸ்ட் அடுத்த படத்தை பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்தியா கிளிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.